ஹாய், ஐ எம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர், கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயம். இன்றைக்கி எல்லாருக்கும் 10th ரிசல்ட் வந்துச்சு. 10th ரிசல்ட்டில் எப்போதும் போல் நமக்கு கிட்டத்தட்ட 91.39% இந்த வருஷம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எப்போதும் போல் நம்ம கேர்ள்ஸ் ஆல்வேஸ் நல்ல சைடில் ஹையர் பர்சன்டேஜ், பாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்பேரிட்டிவாக லோயர் பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அந்த ரிசல்ட் சொல்லுது ஜென்ரலாக. அது போக முக்கியமாக இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்னா, +2 முடிச்சுட்டு இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன், அதாவது ஏதாவது ஒரு சில காரணங்கள்னால எக்ஸாம் எழுத முடியாமல் போயிருந்தாலோ, அல்லது மார்க் வேணும்னு சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட் கான்செப்டில் மார்க் நிறைய வேணுன்ற மாதிரி எழுதணும்னு நினச்சாலோ, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லி கவர்மெண்ட் அப்ளை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு 17ஆம் தேதி லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி 23ஆம் தேதி மே வரைக்கும் அப்ளிகேஷன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க 23rd வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்ளிகேஷன்ஸ் போடாமல் போட்டுருங்க. இது முக்கியமான ரெண்டு இன்றைக்கி எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ஜினியரிங் கவுன்சிலிங்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நேற்று வரைக்கும் 1.5 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷம் 2 லட்சத்துக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் தாண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு 15 நாள் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ அதனால் காம்படிஷன் அதிகமாகுமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நீங்கள் யோசிக்கலாம். நான் அதுக்கு விடை 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். காம்படிஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளில் அந்தளவுக்கு நம்ம சீட் இருக்குது. குறிப்பாக எல்லோரும் விருப்பப்படுற கம்ப்யூட்டர் ஓரியன்டட் சீட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் எந்த பயமும் வேண்டாம். கட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். எவ்வளவு குறையுங்கிறதையும் நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம வீடியோவில் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பர்ஃபெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ், எந்த விதமான பயாசிங் இல்லாமல், யாருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் கரெக்டாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பம் நம்ம எதிர்பார்க்குறீங்களா? இந்த கவுன்சிலிங் ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நம்ம ஆர்வலாக எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆன்லைன் கவுன்சிலிங் முறை ஜூலை மாதம் 2ஆம் தேதி நமக்கு நடக்க இருக்குது. அப்போ ஜூன் 5ஓட அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நடுவில் இருக்கக்கூடிய இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 5ஆம் தேதியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு அறிக்கை வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அப்ளிகேஷன் ப்ராசஸ் போட்டாச்சு. எல்லோரும் அவங்க சர்டிஃபிகேட் வரைக்கும் அப்லோட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங்கில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், ஏதாவது டவுட் இருந்தாலும், எனக்கு இப்படி இருக்குது சார் அப்படின்னாலும் தாராளமாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க, தொலைபேசிக்கு கூப்பிடுங்க. அந்த டவுட்டு கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அதே சமயத்தில் பயந்தோ பதட்டப்பட்டோ ஒருவேளை அப்ளிகேஷன்ஸ் கேன்சல் ஆகிடுமா, நான் இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேனே, இந்த பயம் வேண்டாம். காரணம், கூடுமான வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண தான் நினைப்பாங்களே தவிர ஒரு அப்ளிகேஷன் நிராகரிக்க மாட்டாங்க. எந்த இடத்துல நிராகரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பொய்யான தகவலை, உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டி, நீங்கள் வேறு கம்யூனிட்டி மாதிரி கொடுத்தாலோ, உங்கள் மார்க்கை வேறு மாதிரி மாற்றி கொடுத்துருந்தாலோ, சின்ன அந்த மாதிரி இந்த பிழையாக சின்ன பிழையாக இருக்கிறதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபோர்ஜரி ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் நிராகரிக்கப்படுமே தவிர வேறு ஒரு காரணங்களுக்காக உங்கள் அப்ளிகேஷன்ஸ் பெரும்பாலும் நிராகரிக்கப்படாது. அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் உங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக கேட்டு அதை சரி பண்ணிக்குவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தடவை நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும்னா, டிஜிட்டல் சர்டிஃபிகேட் தான் நம்ம போடணும். காரணம், ஏன் சார் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் முறையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால ஒரு QR ஸ்கேன் கோடோ அல்லது பார் கோடோ இருந்ததுன்னா எளிதில் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை அவங்க சரி செய்து உங்களுக்கு அப்ரூவல் ப்ராசஸ் கொடுப்பாங்க. அதனால் இந்த பழைய அட்டை இருக்குது சார், அப்படி இருக்குது சார்ங்கிறவங்களாம் தயவு செய்து போய் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே மாற்றிக்கிட்டு கூடுமான வரைக்கும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை நான் இதில் கொடுக்க ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் கவுன்சிலிங்குள்ளே நம்ம என்டர் ஆக போகிறோம். கவுன்சிலிங்கில் என்ன நடக்குது முழுக்க இந்த எங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பழகி போன விஷயம். 23 வருஷமாக இந்த துறையில் இருக்கிறோம். கடந்த 6-7 வருஷமாகவே நம்ம இந்த குறிப்பாக அந்த கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றி நம்ம கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் ஆன்லைன் முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் போன வருஷத்தில் சில மாற்றங்கள்லாம் பண்ணாங்க. இந்த வருஷம் எந்த ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடையாது. அப்போது
உங்களுக்கு இது புதுசு அப்படிங்கிறதுனால தெளிவாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் கம்ப்யூட்டராக ஒரு ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறத வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்னு என்ன, உங்களை மாதிரி இப்போ சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காருன்னா, சுரேஷுங்கிறவர் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்கலாம். அவருக்கு இனிஷியல் சுரேஷ்னு எத்தனையோ பேர் இருக்கலாம். எத்தனையோ பேருக்கு ஒரே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கூட ஒரு சில நேரங்களில் மாறி வரலாம். சில விஷயங்கள் இந்த மாதிரி ஒத்து போவதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரேண்டம் நம்பர் கம்ப்யூட்டராக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பருங்கிறது வேறு, ரேண்டம் நம்பருங்கிறது வேறு. இப்போ இந்த ரேண்டம் நம்பர் கம்ப்யூட்டர் தனக்கு வந்து ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் இந்த நம்பருக்குரியது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி அந்த ரேண்டம் நம்பரை வச்சு தான் அடுத்த கட்ட நமக்கு போகும். அப்போ ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸாக நடக்கும். இது உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கான ஒரு நம்பராக இது அமையுது. இந்த நம்பர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டமாக அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் ரேங்கிங் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கொண்டு வருவாங்க. இப்போ எல்லாரும் மார்க் எடுத்துக்கிறோம், எல்லாருக்கும் நிறைய கட் ஆஃப் வந்துருக்குது. இப்போ வந்து ஒரே கட் ஆஃபில் நிறைய பேர் இருக்கலாம். அப்போ இந்த கட் ஆஃப் முறையில் அதிகபட்ச கட் ஆஃப் அவங்களுக்கு டாப் ரேங்க், அதாவது 200க்கு 200 எடுத்தவர் டாப் ரேங்க் ஆகும். அப்புறம் 199.5, 199, 198.5 இந்த மாதிரி அப்படியே வந்து கடைசியாக 77.5 வரைக்கும் ஒட்டு மொத்தமாக 2 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்ததுன்னா இந்த 2 லட்சம் அப்ளிகேஷன்ஸும் சரி செய்து வெரிஃபை பண்ணி நிராகரிக்கக்கூடிய விஷயங்களை நிராகரித்து மீதமுள்ள சரியான தகுதி உள்ள மாணவர்களுக்கு வந்து இந்த ரேங்கிங் கொடுக்கப்படும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இந்த ரேங்கிங்கில் 2 விதமான ரேங்கிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் ஒன்று ஜென்ரல் ரேங்கிங் அப்படின்னு வரும், இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படின்னு வரும். இந்த கம்யூனிட்டி ரேங்கிங்கிறது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, குறிப்பாக பிசி கம்யூனிட்டி, பிசிஎம் முஸ்லீம் கம்யூனிட்டி, எம்பிசி கம்யூனிட்டி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த குரூப். ஓசிக்கு வந்து அந்த மாதிரி வராது, அது காமன்லேயே போயிடும். இந்த ரேங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம், இந்த ரேங்கிங் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் கூட எத்தனை பேர் போட்டி போட போகிறாங்க, நம்ம எப்படி போய் நம்ம கவுன்சிலிங்கில் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், நமக்கு எந்த சீட் கிடைக்கும், எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த பிரான்ச் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லும். ஸோ இந்த ரேங்கிங் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும். எனக்கு கட்டாயமாக இந்த காலேஜ் கிடைச்சிரும்னு ஆணித்தரமாக நம்ம அடித்து சொல்ல முடியும். இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த துறையிலே இருக்கிறதுனால இப்போவே வந்து ஓரளவுக்கு இந்த கட் ஆஃபுக்கு இந்த கல்லூரி கிடைக்கும் கணிக்க முடியும். நமக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கேட்குறவங்களுக்கு நான் சரியான ஒரு பதிலை கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் இருக்குது, ஒரு எனக்கு ஆர்வம் இருக்குது, இல்லை பயமாக இருக்குது, நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் போய் சேரணும்னு சொல்கிறாங்க, இப்போவே போய் சேரலாமா, இப்படிலாம் நிறைய டவுட் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் தெளிவாக நம்ம பதில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ரேண்டம் எண் ரேங்கிங்க்கு அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் உங்களுக்கு எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது கட்டாயமாக 1 மாதத்துக்கு மேலே நடக்கும். அதில் 4 ரவுண்டு, சராசரி 4 ரவுண்டு வந்து கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்டுங்கிறது. இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பெரும்பாலும் ஹையர் கட் ஆஃபில் உள்ளவங்கள லிமிட்டட் மெம்பர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஒரு 18,000, இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 20,000 பேரை கூப்பிடலாம்னு நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம் அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம கரெக்டாக முடிவு பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் பெரும்பாலும் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் போகிறவங்க தமிழ்நாட்டில் கூட டாப் காலேஜில் கண்டிப்பாக சீட் எடுத்துருவாங்க. முடியாத பட்சத்தில் செகண்ட் ரவுண்டில் வரவங்களுக்கு கூடுமான வரைக்கும் தமிழ்நாட்டில் மிக ஒரு சிறந்த கல்லூரிகள் பார்க்கப்படக்கூடிய கல்லூரியில் கட்டாயமாக சீட் கிடச்சிடும். இந்த தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் போகக்கூடிய கேண்டிடேட்டுக்கு தான் டயர் 2 அல்லது டயர் 3, சம்டைம்ஸ் அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சீட் கிடைக்கிறாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் வந்து உங்கள் ரேங்கிங்க்கு நீங்கள் எந்த ரவுண்டில் வர்றீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க தீர்மானிப்பாங்க. அதன்படி கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்த அளவில் முதல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது நீங்கள் போட்ட சாய்ஸில் உங்களுக்கு கிடைச்ச கல்லூரிகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நீங்கள் தெரிவிக்கணும். இல்லை பிடிக்கலனாலும் சொல்லலாம், பிடிச்சிருக்குனாலும் சொல்லலாம், ஏற்றுக்கொள்ள அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 6 விஷயங்கள் இருக்குது. அது தனிப்பட்ட வீடியோ இன்னொரு தடவை கொடுக்குறேன். இப்போவே கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் இப்போ என்னென்னா, ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் போட்டு உள்ளே போய் சாய்ஸ் ஃபில் பண்ணி வைக்கிறீங்க. இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப 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 முக்கியமான இடம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங். இந்த தெளிவான சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் போடலை அப்படின்னா
சிறந்த மார்க், நல்ல மார்க் இருந்தும் நிறைய பேர் வந்து நல்ல கல்லூரிகளை விட்டுடுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பர்ஃபெக்டாக கையாளணும். அதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ, நம்ம என்ன மாதிரியான காலேஜை போடணும், ஒவ்வொரு ரவுண்டு நடக்கும்போதும் இந்தந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம், இந்த பிரான்ச்சை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லுவோம். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்களே வீட்டில் உட்காந்துக்கிட்டு யாருடைய தயவும் இல்லாமல் சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்க முடியும், சிறந்த காலேஜில் போய் படிக்கவும் முடியும், உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள், நல்ல விஷயங்களை பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.